ஹாய் கைஸ். இப்போ நம்ம ஐஆர்இடிஏ அப்படின்ற ஒரு கம்பெனியில் நான் ஜூலை 2024 வந்து ஒரு ட்ரேட் எடுத்திருந்தேன். அதை பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக ஐஆர்இடிஏ அவங்களோட ஃபுல் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா இந்தியன் ரெனியூவபிள் எனர்ஜி டெவலப்மெண்ட் ஏஜென்சி. இவங்க வந்து ஒரு கவர்மெண்ட் கம்பெனி. ஸோ இவங்களோட கம்பெனியோட பிஸ்னஸ் பற்றி சொல்லணும்னா, எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் ஒரு ஃபேக்ட்ரி வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த ஃபேக்ட்ரிக்கு தேவையான எலக்ட்ரிசிட்டி வந்து நீங்கள் ஓனாக ப்ரொடியூஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. ஸோ அது வந்து எப்படி நம்ம பண்ண முடியும்னா, ஒன்று வந்து சோலார் போகலாம், அப்படி இல்லைன்னா விண்மில் யூஸ் பண்ணி பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி க்ரீன் எனர்ஜி கிரியேட் பண்ணுறதுக்காக நீங்கள் ஒரு ஐடியா வச்சிருந்தீங்கன்னா, இந்த ஐஆர்இடிஏ அவங்ககிட்ட போய் அப்ரோச் பண்ணீங்கன்னா, அவங்க வந்து உங்களுக்கு தேவையான ஃபினான்ஸு ப்ளஸ் டெவலப்மெண்ட் அந்த ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே அவங்களே வந்து பண்ணி குடுப்பாங்க. ஸோ இவங்களோட மேஜர் பிசினஸ் என்னன்னா, இந்த மாரி அ அ ரினியூவபிள் எனர்ஜிஸ் கிரியேட் பண்றீங்க பார்த்தீங்களா? அதுக்கெல்லாம் வந்து ஃபினான்ஸ் பண்றது தான் இவங்களோட மேஜர் பிசினஸ். இது வந்து ஒரு கவர்மெண்ட் கம்பெனி. ப்ளஸ் வந்து இவங்க வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் நியூ அண்ட் ரெனியூவபிள் எனர்ஜி அந்த மினிஸ்ட்ரி கீழ தான் இருக்காங்க. ஸோ இதுதான் அவங்களோடது. இப்ப நம்ம செக்லிஸ்ட் போயிடலாம். செக்லிஸ்ட்ல வந்து கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் வந்து 200 மேல இருக்கும்னு சொன்னேன். நான் ட்ரேட் எடுக்கும்போது ₹200 மேல இருந்துச்சு. மார்க்கெட் கேபிட்டல் வந்து பார்த்தீங்கன்னா 35,000 க்ரோர்ஸ். ஸோ இது வந்து ஒரு மிட் கேப் கம்பெனி. தேர்ட் வந்து ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன். ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா, ப்ரொமோட்டர்ஸ் வந்து 75%, எஃப்ஐஏ வந்து 2.7%, டிஐஏ வந்து 0.42%. ஸோ இவங்க நம்மளோட ப்ரொமோட்டர்ஸ் அவங்க மத்த ஹோல்டிங்ஸ்ல இருக்க வந்து இங்க வந்து ஸ்லைட்டா கொஞ்சம் நம்மளுக்கு நெகட்டிவா இருந்தாலும், மத்த விஷயங்கள் எல்லாமே நமக்கு வந்து ஓகேன்ற மாரி தான் இருக்கு. இப்ப நம்ம டெக்னிக்கலா போயிடலாம். டெக்னிக்கலா வந்து மந்த்லி, வீக்லி அண்ட் டெய்லி அந்த ஃபார்மட்ல போவோம். ஸோ மந்த்லில பார்த்தீங்கன்னா, இது ஆக்சுவலா நவம்பர் 2023ல வந்து லான்ச் ஆன கம்பெனி. ஸோ அதனால பெரிய அ பேட்டர்ன்ஸ் எதுவுமே இல்ல. பட் வந்து ஒரு சேனல் பேட்டர்ன் மாரி ஃபார்ம் ஆயிருக்காங்க. இந்த கேண்டில்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு 5 மந்த் கேண்டிலு. இது வந்து மந்த்லி ஃப்ரேம்ல பார்க்கும்போது கொஞ்சம் சின்னதா இருக்க மாரி இருக்கும். பட் நம்ம வீக்லி அண்ட் டெய்லி போனோம்னா, இது வந்து நல்லா ப்ராடா தெரியும். ஸோ வீக்லில வந்து இப்படிதான் இருக்கு. இது வந்து சேனல் பேட்டர்ன் ஃபார்மேஷன் இருக்கு. பிப்ரவரி 2024ல வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணிட்டு, அந்த ரெசிஸ்டன்ஸ வந்து ஒரு நியர்லி ஒரு 120 டேஸ் கிட்ட 140 டேஸ் கிட்ட வந்திருக்காங்க. பட் இன்னும் பிரேக் ஆகல. ஸோ இது வந்து ஒரு சாலிடான ஒரு இதுதான். நியர்லி வந்து ஒரு 4 மந்த்ஸ் கிட்ட ஆயிடுச்சு. நான் 3 மந்த்ஸ்க்கு மேல இருந்து ஒரு பிரேக் அவுட் ஆனதாலே அது வந்து நல்ல பிரேக் அவுட்ன்னு சொல்லியிருக்கேன். ஸோ இது வந்து நியர்லி ஒரு 4 மந்த்ஸ் கிட்ட ஆயிடுச்சு. இது ஓகேவா? வீக்லில இந்த மாரி இருக்கு. இப்ப டெய்லி பேட்டர்ன் போய்க்கலாம். டெய்லி பேட்டர்ன்ல ஆக்சுவலா இந்த சார்ட் வந்து எனக்கு வந்து ஓகேவா ஃபீல் ஆகல. என்ன ரீசன்னா, நான் ஸ்டார்ட்டிங்ல சொல்லியிருப்பேன். இந்த மாரி கேண்டில் ஃபார்மேஷன்ஸ்லாம் இருந்துச்சுன்னா மேக்ஸிமம் ட்ரேட் எடுக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இந்த இடத்துல நான் ட்ரேட் எடுத்தேன். என்ன ரீசன்னா, இந்த ஃபார்மேஷன் எல்லாமே நார்மலாவே ஐபிஓ லான்ச் ஆன பிறகு எல்லா கம்பெனிஸ்லயுமே இருக்கிற விஷயம் தான். அதுவும் இல்லாம இந்த கம்பெனி வந்து நல்ல வேல்யூபிளான கம்பெனி. அதனால ம் வால்யூம்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு டேக்குமே நல்ல வால்யூம் இருக்கும். ஸோ ஓவரால் வந்து இது ஓகேன்ற ஃபீல் இருந்தனால மட்டும் தான் இந்த இடத்துல ட்ரேட் எடுத்தேன். அதே மாரி இதே மாரி ஃபார்மேஷன்ஸ் வந்து வேற ஏதோ கம்பெனில நல்ல பேட்டர்ன் நல்ல வால்யூம் இல்லாம, அதே மாரி நல்ல மார்க்கெட் கேபிட்டல் இல்லாம இருந்துச்சுன்னா, நீங்க அவாய்ட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம வந்து இப்ப ட்ரேட் போயிடலாம். இது வந்து ஆல் டைம் ஹை பிரைஸ்ல இருக்கு இப்போ. ஆல் டைம் ஹை பிரைஸ் பார்த்தீங்கன்னா 214.80. இப்ப இதுக்கு அடுத்து தான் இங்க வந்து பிரேக் அவுட் ஆகப்போகுது. அந்த பிரேக் அவுட்லேருந்து நம்ம எப்படி ட்ரேட் எடுத்தோம் அப்படின்றத பார்க்கலாம். ஓகேவா? ஆக்சுவலா இங்க என்ன நடந்திருக்குன்னா, வால்யூம் வந்து இன்கிரீஸ் ஆயிருக்கு. பிளஸ் இந்த ப்ரீவியஸா இருக்க ரெசிஸ்டன்ஸ வந்து பிரேக் பண்ணியிருக்காங்க. பட் இது வந்து பிரேக் அவுட்டான்னு கேட்டா, கண்டிப்பா பிரேக் அவுட் கிடையாது. ஏன்னா, பிரேக் அவுட் கேண்டில்ஸ் எல்லாமே நமக்கு வந்து பெருசா இருக்கணும். மினிமம் 5 டூ 10% அந்த அளவுக்காச்சும் இருக்கணும். அப்படி இருந்தா தான் நல்ல சாலிடான பிரேக் அவுட் கேண்டில்னே கன்சிடர் பண்ணணும். வால்யூம் இருந்தாலும் நம்ம வந்து அந்த இத வந்து எடுத்துக்க கூடாது. இதோட வால்யூம் பாருங்களேன். ஆக்சுவலா இந்த பிரேக் அவுட் ஆன கிரீன் கேண்டில் வந்து 59 மில்லியன் ஓகேவா? அதாவது 15,00,000 கோடி கோடி வந்து இவங்களோட வால்யூமா இருந்திருக்கு. அன்னைக்கு ஒரு நாள் மட்டும். ஆக்சுவலா அதாவது அப்சைட் பிரேக் ஆனாலுமே அப்சைட் மூவ்மெண்ட்ஸ் இருக்கு. பட் கேண்டிலோட ஃபார்மேஷன்ஸ் எதுவுமே ரொம்ப பெருசா இல்ல. ஸோ அதனால நீங்க வந்து வெயிட் தான் பண்ணணும். ஓகேவா? ஆக்சுவலா இந்த பர்ட்டிகுலர் கேண்டில் இருக்கு பார்த்தீங்களா? இந்த கேண்டில் தான் நல்ல ஒரு வால்யூமான புல்லிஷ் கேண்டில் ஓகேவா? இதோட வால்யூம் பாருங்களேன் 200 மில்லியன் இருக்கு. ஸோ இந்த கேண்டில் ஃபார்மேஷன் இந்த இடத்துல இருக்கணும். அப்படி இருந்தா தான் இந்த ரெசிஸ்டன்ஸ்க்கான பிரேக் அவுட்ன்னு சொல்லி நம்ம வேலிடேட் பண்ணிக்கணும். இந்த மாரி பிரைஸ் மூவ் ஆயிட்டு மேல போறாங்க அப்படின்னு சொல்லி கன்சிடர் பண்ணி இந்த கேண்டில்ஸ் எதுவுமே பிரேக் அவுட் கேண்டில்னு கன்சிடர் பண்ணவே கூடாது. இதுதான் சாலிடான பிரேக் அவுட் கேண்டிலு. ஸோ இது வந்து தர்ஸ்டே நடந்திருக்கு. நம்ம வந்து ஃப்ரைடே க்ளோஸ் ஆகுற வரைக்கும் வெயிட் பண்ணணும். அந்த வீக் வந்து எப்படி பாசிட்டிவா முடியுதா, நெகட்டிவா முடியுதான்னு கன்சிடர் பண்ணி தான் நம்ம வந்து அந்த வீக்கோட பிரேக் அவுட் வந்து ஓகே சாலிடா இருக்கா இல்லையான்றத டிசைட் பண்ணுவோம். ஸோ நம்ம வந்து ஃப்ரைடேக்கு பார்க்கலாம். ஃப்ரைடேவும் அதே மாரி பிரைஸ் நல்லா ஹை புஷ் பண்ணியிருக்காங்க. பட் எண்ட் ஆஃப் த டே வந்து கீழ வந்துருச்சு. ஸோ நம்ம வந்து வீக்லி ஆனா என்ன புல்லிஷ் தான் ஓகேவா? வீக்லில பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. வீக்லி கேண்டில் பாருங்களேன் எப்படி இருக்குன்னு.
ஆக்சுவலா இதான் நல்ல புல்லிஷான கேண்டிலு. நல்ல வால்யூம் இருக்கு. வால்யூம் பாருங்களேன். ப்ரீவியஸா கம்பேர் பண்ணும்போது எந்த டேஸ்லயுமே எந்த வீக்குக்குமே இல்லாத வால்யூம் வந்து கரெக்ட்டா அப்சைட் மூவ் ஆகும்போது இருக்கு. ஸோ இது வந்து நம்ம வந்து வேலிடேட் பண்ணிக்கணும். நம்ம வந்து எப்பயும் போல ஃபிபனாக்கி யூஸ் பண்ணி ஹை, மிட் அண்ட் லோ மார்க் பண்ணிருவோம் வீக்லி கேண்டில்ல. இது முடிச்சுட்டு நம்ம டெய்லி டைம் ஃப்ரேம் போயிட்டு என்ட்ரி பிரைஸ்க்கு வந்து எப்படி சூஸ் பண்றோம் அப்படின்னா, நம்ம 266.05 இருக்கு. நம்ம 267 அந்த மாரி கூட வச்சுக்கலாம். 267 1,00,000 கேபிட்டல் யூஸ் பண்றோம்னா, எத்தன ஷேர்ஸ் வருதுன்னு பார்க்கலாம். 375 ஷேர்ஸ் ₹265க்கு வாங்கும்போது 1,125 ரூபீஸ் வந்து யூஸ் பண்ண போறோம். ஆர்டர் வந்து பிளேஸ் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலா இது வந்து பிரேக் அவுட் வீக்கு. வீக்லி கேண்டில்ல பார்த்துக்கலாம் ஒரு டைமு. ஓகேவா? இது வந்து வீக்லி கேண்டிலு. இதுல வந்து நம்ம என்ட்ரி பிளேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ, நெக்ஸ்ட் வீக்கு நமக்கு வந்து எப்போ என்ட்ரி கிடைக்குது? என்ட்ரி கிடைச்சதுலருந்து எப்படி நம்ம வந்து எக்ஸிட் ஆகுறோம் அப்படின்றத பார்க்கலாம். நெக்ஸ்ட் வீக்கோட மண்டே, டியூஸ்டே. ஆக்சுவலா டியூஸ்டே வந்து நல்ல டிப் இருக்கு. பட் வந்து நமக்கான என்ட்ரி கிடைக்கல. வெட்னஸ்டே பார்க்கலாம். வெட்னஸ்டே வந்து நமக்கு என்ட்ரி கிடைச்சிருச்சு. ஸோ, எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் என்ட்ரி. ஆக்சுவலா நமக்கு ஓப்பனிங்லயே கிடைச்சிருச்சு. அதே மாரி நமக்கு வந்து எப்படின்னா, நம்ம ஓப்பனிங் பிரைஸ்லயே வந்து நமக்கு வந்து ஆர்டரும் பிளேஸ் ஆயிருச்சு. நம்மளோட ஓப்பனிங் பிரைஸ்ல வச்ச என்ட்ரி பிரைஸ் தான் வந்து ஓப்பனிங்லயுமே கிடைச்சிருக்கு. அதனால அப்பவே வந்து ஃபில் ஆயிடுச்சு. ஸோ, ஃபில் ஆன ஆஃப்டர் வந்து கீழ தான் போயிருக்காங்க. ஓகேவா? அதாவது -3.6% கிட்ட வந்து ஃபால் ஆயிருக்கு அன்னைக்கு ஒரு நாள் மட்டும். நம்ம என்ட்ரி கிடைச்சதுலருந்து. ஸோ, நமக்கு என்ட்ரி கிடைச்சதுலருந்து நம்ம எப்பயும் போல டார்கெட் பிளேஸ் பண்ணிறணும். நம்மளோட டார்கெட் வந்து இனிஷியல் ஸ்டேஜ்ல வந்து 5% சொல்லியிருந்தேன். 5% வந்து பண்ணிக்கலாம். ஸோ, நம்ம 1,00,000 கேபிட்டல் யூஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கு வந்து 5% ப்ராஃபிட் வச்சிருந்தோம்னா, ₹5,000 வந்து இந்த ட்ரேட்ல கிடைக்க போகுது. ஸோ, நம்ம ஃபர்ஸ்ட் வீக்கோட ரீடெஸ்ட் வீக் இருக்கு பார்த்தீங்களா? ஃபர்ஸ்ட் வீக் பிரேக் அவுட் ஆன பிறகு ஃபர்ஸ்ட் வீக் ரீடெஸ்ட்ல வந்து நம்ம தர்ஸ்டே வந்து என்ட்ரி கிடைச்சிருச்சு நமக்கு. ஸோ, நம்ம வந்து எப்போ எக்ஸீட் ஆகுறதுன்னு பார்க்கலாம். ஃப்ரைடே. ஆக்சுவலா ஃப்ரைடே வந்து நல்ல ரெக்கவரி ஆயிருக்காங்க. பட் ஹை பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இதோட டார்கெட் பிரைஸ் வந்து நமக்கு வந்து 280.35. பட் இதோட ஹை வந்து பார்த்தீங்கன்னா 279 ஓகேவா? அதே மாரி தான் ₹1 இல்லாம நம்ம வந்து அந்த வீக்லயே வந்து நமக்கு வந்து ட்ரேட் குளோஸ் ஆகாம இருக்கு. ஸோ வீக்லி கேண்டில்ல பார்க்கலாமா? வீக்லி கேண்டில்ல பார்த்தீங்கன்னா, இந்த கேண்டில் வந்து பிரேக் அவுட் கேண்டிலு. இது வந்து ரீடெஸ்ட் கேண்டிலு. ரீடெஸ்ட்ல நமக்கு வந்து 50% ஆஃப் வீக்லி கேண்டில்ல வந்து ஆர்டர் பிளேஸ் பண்ணியிருந்தோம். அது ஃபில் ஆயிடுச்சு தர்ஸ்டே. தர்ஸ்டே ஃபில் ஆயிட்டு ஃப்ரைடே வந்து ரெக்கவரி ஆயிருக்காங்க. பட் அந்த ரெக்கவரி வந்து ₹1 எக்ஸ்ட்ரா ஆயிருந்துச்சுன்னா, நமக்கு பாசிட்டிவா அந்த நாளே வந்து குளோஸ் ஆயிருக்கும். ஓகேவா? பட் வந்து அது நடக்கல. ஸோ நம்ம வந்து நெக்ஸ்ட் வீக்குக்கு தான் வெயிட் பண்ணணும் எக்ஸிட்க்கு. நெக்ஸ்ட் வீக்கோட மண்டே. மண்டேவுமே பார்த்தீங்கன்னா, 279.90 இருக்கு. நம்மளோட டார்கெட் பிரைஸ் வந்து 280.35 நியர்லி அதே தான். நியர்லி ஒரு 40 பைசே அந்த மூவ்மெண்ட் இல்லாதனால நமக்கு வந்து ஆர்டர் ஃபில் ஆகல. ஸோ டியூஸ்டே. ஆக்சுவலா என்ன நடந்திருக்கு டியூஸ்டே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்னிங்கே நமக்கு வந்து நம்மளோட டார்கெட் ஹிட் ஆயிடுச்சு. ஹிட் ஆன பிறகு பயங்கரமான ஃபால் இருந்திருக்காங்க. ஃபால் ஆகிட்டு அகைன் ரெக்கவரி ஆயிட்டாங்க. ஓகேவா? எப்படின்னா, நமக்கு டார்கெட் ஹிட் ஆன பிறகு நியர்லி 16% ஓகேவா? லோவர் சர்க்யூட் கிட்ட வரைக்கும் போயிருக்காங்க. போயிட்டு திருப்பி மேல வந்து ரெக்கவரி ஆகி க்ளோஸ் ஆகிட்டாங்க. ஸோ இந்த மாரி வாலடைலா இருக்கும். ஆக்சுவலா நல்ல வால்யூம்ல இருக்கிற ஸ்டாக்ஸ் எல்லாமே இந்த மாரி வாலட்டிலிட்டி ரொம்ப அதிகமா இருக்கும். ஸோ வந்து நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லா தான் ட்ரேட் பண்ணணும். பார்த்தீங்களா? ஆக்சுவலா ஒன் டேலயே வந்து 16% ஹைலேருந்து பார்த்தீங்கன்னா 17.8% ஓகேவா? ஆக்சுவலா ஒன் டேல வந்து 17% வந்து ஃபால் ஆகுது. திருப்பி அதுலேருந்து ரெக்கவர் ஆகுதுன்னா, அங்க வாலட்டிலிட்டி எவ்வளோ அதிகமா இருக்கும்னு யோசிச்சு பார்த்துக்கோங்க. ஸோ, நம்ம வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லா தான் வந்து ட்ரேட் பண்ணணும். ஸோ, நமக்கு வந்து ஈஸியா முடிஞ்சிருச்சு. நமக்கு இப்ப வந்து 5% வச்சனால நமக்கு வந்து என்ட்ரி கிடைச்சு டக்குனு க்ளோஸ் ஆயிடுச்சு. இன்கேஸ் நம்ம வந்து கொஞ்சம் அதிகமா இனிஷியல் ஸ்டேஜ்ல இருந்து நீங்க அதிகமா வைக்கிறீங்க ஒரு டார்கெட் அப்டின்னா, அது வந்து ஃபில் ஆகுறதுக்கான டைம்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமா எடுக்கும். ஸோ, வந்து அந்த டைம்ல வந்து கொஞ்சம் செல்ஃப் டவுட்ஸ்லாம் வரும். ஓகே நம்ம தப்பு பண்ணிட்டோமா? இதுவும் அப்டின்ற மாரி ஃபீல் ஆகும். ஸோ, அதனால வேணாம். ஃபர்ஸ்ட்டு நம்ம கன்சிஸ்டன்சி பில்ட் பண்ணி நம்ம மென்டலா ஓகே ஆகுற வரைக்கும் நம்ம சின்ன சின்ன ட்ரேட்ஸ் எடுத்து சின்ன சின்ன ப்ராஃபிட் புக் பண்ணாலே போதும். நம்ம வந்து கொஞ்சம் அந்த டைம்லயே லேர்ன் பண்ணிட்டோம்னா, நமக்கு வந்து ஃபியூச்சர்ல வந்து ட்ரேட்ஸ் எடுக்கும்போது நம்மளுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். ஓகேவா? இதுதான் வந்து நம்ம எடுத்திருந்த ட்ரேடு. ஸோ வீக்லில இது வந்து பிரேக் அவுட் மாரி கன்சிடர் பண்ணி ஹை வால்யூம்ல இருக்கு. நமக்கு செகண்ட் வீக் தர்ஸ்டே வந்து என்ட்ரி கிடைச்சுச்சு. ஃப்ரைடே அண்ட் மண்டே வந்து ₹1ல வந்து நமக்கு வந்து ஆர்டர் ஃபில் ஆகாம, நெக்ஸ்ட் வீக்கோட டியூஸ்டே வந்து ஆர்டர் க்ளோஸ் ஆயிட்டு நம்ம வந்து ட்ரேட முடிச்சுக்கிட்டோம். 5% வந்து ப்ராஃபிட் புக் பண்ணிட்டோம். ஓகேவா? ஸோ இதே மாரி தான் வந்து நம்ம பிரேக் அவுட் ட்ரேட்ஸ்லாம் பிளான் பண்ணி எடுக்கணும்.
ஸோ இதே மாரி அப்கமிங் வீடியோஸ்ல வந்து நிறைய பிரேக் அவுட் ட்ரேட்ஸ் பத்திலாம் நம்ம பார்க்கலாம். ஓகேவா? தேங்க் யூ.